ரிஷபராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக பாருங்கள். இவை ஜூலை மாதத்தில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குறிப்பாக ஜூலை மாதம் முடிவதற்குள் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். அதோடு மட்டுமல்லாது உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் என்றால் விநாயக பெருமானின் அருளால் நிச்சயமாக இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியங்கள் கைகூடும் என்றால் ஓம் விநாயகா போற்றி என்று கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நீங்கள் நினைத்த காரியம் இந்த மாதத்தில் அற்புதமாக கைகூடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படும் அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகளில் பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன. அதிலும் குறிப்பாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சில நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. அது மட்டுமல்லாது அலட்சியம் வேண்டாம், அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் சில நிகழ்வுகள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் சந்திரனின் ஆட்சி வீட்டில் முழுமையாக வலம் வருகிறார். இந்த மாதம் முழுவதுமே உச்சம் பெற்ற அமைப்பில் சந்திரனின் ஆட்சி வீட்டில் முழுமையாக வலம் வருகிறார் குரு பகவான். குரு உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் பெரிய அளவுல காரியங்களை முயற்சி செய்யவில்லை என்றாலும் எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உண்டு. அதே போன்று குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வரக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. 15ஆம் தேதி முதல் முழுமையாக வக்ரகதியில் திரும்பக்கூடிய சனி பகவானின் அமைப்பு நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய மந்தமான நிலையை விலக்கி விறுவிறுப்பாக தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் லாபத்தையும் வளர்ச்சியையும் மேம்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. குரு பகவானின் வீட்டில் சஞ்சரிக்கும் சனியின் அமைப்பு பல வகையான தடைகளையும் தாமதங்களையும் சிக்கல்களையும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரன் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வருகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பில் முழுமையாக 12 இடங்களிலுமே வலம் வரப்போகிறார் சந்திரன். எனவே சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வரும்போது சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தேய்பிறை சந்திரனாக இருக்கும் போது சில விஷயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார். இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு மிக வலுவாக சனியின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறார். அதே போன்று இந்த மாதம் முழுவதுமே கேது மிக வலுவாக சூரியனின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறாருங்க. இரு கிரகநிலைகளும் இந்த மாதம் இறுதி வரைக்குமே சனி மற்றும் சூரியனின் ஆட்சி வீட்டில் வலம் வருவதால் பல வகையான சிரமங்களை விலக்கி விடுகின்றன. 90% மேல் இந்த ராகு கேதுவின் சஞ்சார அமைப்பானது நடைபெற்று முடிந்துவிட்டது. இன்னும் 10% தான் இன்னும் சில மாதங்களில் ராகு கேது பயிற்சியானது நடைபெற இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை விட நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் வீரியம் இழந்த சூழ்நிலையில் பல வகையான நல்ல மாற்றம் நிச்சயமாக உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. இந்த தருணத்தில் சூரியனை பொறுத்த வரைக்கும் புதனின் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். பிறகு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சந்திரனின் ஆட்சி வீட்டில் நுழைகிறாருங்க. சூரியன் சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இனிதே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த மாதத்தின் முற்பகுதியில் அதீதமாக இருப்பதை விட பிற்பகுதியில் சில அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக இந்த மாதத்தின் துவக்கத்தில் சில தினங்களிலேயே குருவை விட்டு விலகுகிறாருங்க. சந்திரனின் வீட்டை விட்டு விலகி சூரியனின் வீட்டிற்குள் வலம் வரப்போகிறார். இந்த மாதத்தில் பெரும்பான்மையான நாட்கள் இந்த மாதத்திற்கு பிறகு புதனின் ஆட்சி வீட்டில் நுழைய போகிறார். எனவே இந்த தருணத்தில் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பெரும்பாலும் சூரியனின் ஆட்சி வீட்டில் வலம் வருவதால் நிச்சயமாக சௌகரியம் நிறைந்த வாய்ப்புகளும் அதிகாரம் கொண்ட உயர் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கு
பெறுவதற்கான சிறப்பான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். வித்யாகாரகரான புதன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறார். பிற்பகுதியில் மிக வலுவாக தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் நுழைகிறாருங்க. ஆனால் சந்திரன் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். எனவே புதன் ஆட்சி பலத்தை இழந்தாலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல சிரமங்களை உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் அறிவுபூர்வமாக எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே கிடைக்க போகிறது. முக்கூட்டு கிரக நிலைகளில் இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகம் இந்த மாதம் முழுவதுமே பெரும்பாலும் நிறைவாக கிடைப்பதால் அடுத்தடுத்து விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை திட்டமிட்டதை விட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட மிகவும் வலுவாக மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் விளம்பருகிறாருங்க. இந்த மாதத்தின் இறுதியில் புதனின் ஆட்சி வீட்டில் நுழைய போகிறார். அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணம் முழுவதுமே மங்களகாரகனின் அருளால் பல்வேறு வகையான மங்களம் நிறைந்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. திட்டமிட்டதை விட காரிய தடைகள் இந்த தருணத்தில் பெரிய அளவில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் தடையில்லாமல் உறுதியாகவே கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. இப்படி நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல அதிரடியான மாற்றங்கள். அலட்சியம் வேண்டாம், அவசியத்துடன் பாருங்கள். மிக சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த நவகிரக நிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த வேளையில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை எளிதில் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்ற இருந்த சூழலில் திட்டமிட்டபடியே நினைத்ததை நினைத்தவாறே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த வேளையில் அலட்சியம் காட்டாமல் அவசியத்துடன் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தடையின்றி சிக்கலின்றி கைகூடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. பல மங்களகரமான காரியங்கள் தடையின்றி விரைவாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. இந்த மாதம் முடிவதற்குள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான நல்ல முன்னேற்றம் உண்டு. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் இருப்பதால் விரய செலவுகளை சமாளிக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் நீங்கும். வீண் விரய மருத்துவ செலவுகள் தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப முன்னேற்றத்தை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. ஒரு சிலருக்கு வீடு மாறுதல் இடமாறுதல் போன்றவை கைகூடும். அதோடு மட்டுமல்லாது இரவு நேரங்களில் பயணம் செய்யும் போது சந்தித்து வந்த அசாதாரண சூழல் இந்த தருணத்தில் மாறப்போகிறது. அதிலும் குறிப்பாக நீங்கள் பல காரியங்களை இந்த தருணத்தில் துணிச்சலுடன் செய்து வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. நல்ல வரன் கைகூடி வருவதற்கான சந்தர்ப்பமும் ஒன்று. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அன்றாட பணிகள் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. மனநிறைவு தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. புதிய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. பணத்தை கொடுத்து ஏமாந்த சூழலில் அதை மீட்கும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே கணித்து அதற்கு ஏற்றவாறு சில திட்டங்களையும் யூகங்களையும் மேற்கொள்வதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு. வங்கிகளின் ஒத்துழைப்பும் இதர நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவுல சிக்கல் சிரமம் என்று சொல்லப்பட்ட பல காரியங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல காரியங்களை எதிர்கால நலன் கருதி வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கும் நெருக்கடிகள் மிக பெரிய அளவுல நிச்சயம் விலகும். உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு. கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகநிலைகள் சாதகமாக விளம்பருவதால் மாணவர்களின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கும் செவ்வாயும் சாதகமாக விளம்பருகிறாருங்க. எனவே நீங்கள் நினைத்த காரியங்கள்
கோல்ஸ் கைகூடும். புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய விஷயங்கள் வெற்றிகரமாக அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த மாதத்தில் விநாயக பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். விநாயக பெருமானை வழிபாடு செய்வதால் தங்களுடைய வாழ்வில் தடை தாமதம் என தேங்கியிருந்த அனைத்து பணிகளும் நிச்சயமாக வெற்றிகரமாக மாறக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக வரும். அலட்சியமில்லாமல் வழிபாடு மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும்.